ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Poco X3. அதில் வந்து ரிங்கரும் ஃப்ரண்ட் கேமராவும் வேலை செய்யலை. அது எப்படி சரி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பேக் டோரை கழட்டி வச்சுருக்கேன். Poco X3. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து கேமரா வேலை செய்யாது, டச்சு வேலை செய்யாது, நெட்வொர்க் வராது, ரிங்கர் வேலை செய்யாது. இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் வரும். இந்த எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் ஒரே காரணம் வந்து CPU தான். இது எதனால் வருதுன்னா, நம்ம மொபைலை அப்டேட் பண்ணுறதுனால தான் வருது. ஒன்ஸுக்கு கஸ்டமர் வந்து மொபைலை அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் வந்து SM7150 CPU கொண்ட மாடலு. மேக்ஸிமம் இந்த மாடல் CPU வந்து இந்த கம்ப்ளைண்ட் தான் வரும். நம்ம மொபைலை இப்போ பிரித்து CPU தான் ரீபால் பண்ண போகிறோம். முதல்ல அந்த ஷீல்டை கழட்டிப்போம். அந்த பேஸ்ட்டை எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த ஷீல்டை உடைச்சதுக்கப்புறம் சைடில் இருக்கிற பிளாக் பேஸ்ட்டு மட்டும் எடுக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து டெம்பரேச்சர் 300, ஏர் வந்து 50 அந்த ரேஞ்சில் வச்சுட்டு க்ளூ கட் பண்ணுறேன். இந்த க்ளூ கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த க்ளூ கட்டிங் பண்ணாமல் நம்ம ஐசியை எடுத்தோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற ஸ்பேர் எல்லாமே வெளியில் வந்துடும். அப்போ நம்ம வைக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த க்ளூ கட்டிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஐசியை எடுத்தோம் அப்படின்னா எந்த ஸ்பேரும் எதுவுமே டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். க்ளூ கட் பண்ணும்போது அந்த போர்டில் ஸ்க்ராட்ச் விழவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ வந்து ஹீட்டை வந்து 350க்கு மாற்றிக்கிட்டு ஏர் வந்து 40ல் இருக்கட்டும். 350 to ஏர் வந்து 40 அதை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஈஸியாக எந்த ஒரு பேட்ஸும் மிஸ் ஆகாது. அந்த டைமிங்குள்ளே எடுக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். பேஸ்ட்டை போட்டுக்கிட்டு சால்ட்ரிங் எடுத்து முதல்ல பிபிடி லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த பிபிடி எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஃபேக்ட்ரி மேடில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விக்கை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா வராது. அதனால் நம்ம டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம விக்கை வச்சு தேய்க்கும் போது எல்லா லெட்டும் வந்துடும். அதனால தான் இந்த 138 பிபிடி யூஸ் பண்ணுங்கள். இப்போ விக்கை வச்சு க்ளீன் பண்ணும் போது அழகாக வந்துடும். நம்ம வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமான்ற ஒரு ஆர்வத்தோடு நம்ம பண்ணுவோம். இப்போ மீதி இருக்கிற க்ளூவை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. ப்ரெஷ்ஷை வச்சு ஐபியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஐசிக்கு வந்துடும். ஐசியில் பேஸ்ட் போட்டு ரெகுலராக இப்போ விக்கை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். இந்த இதுலேயும் அதே மாதிரி தான் பிபிடி லைட்டாக போட்டுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும், எல்லாமே வந்துடும். விக்கை பொறுமையாக வச்சு லைட்டாக தேய்ங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பேஸ்ட் மட்டும் வெளியில் வந்து
க்ளீன் பண்ண முடியும். இல்லைனா வந்து ஸ்கின்னு டேமேஜ் ஆகிடும். அந்த ஸ்கின்னு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா பால்ஸு நம்ம ரீபால் பண்ணும்போது வராது, ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். ஸ்டென்சிலு அதுக்கேற்ற ஸ்டென்சிலை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். யூனிவர்சல் யூஸ் பண்ணாதீங்க. யூனிவர்சல் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரம் முடியாது. இப்போ வந்து சிபியூவில் பிபி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரீஃப்ளோ பண்ணணும். இதுக்கு வந்து ஹீட் வந்து 300 வச்சுக்கோங்க, ஏரு 20. 300 ஹீட்டு, ஏர் 20 வச்சு ஹீட் பண்ணுங்கள். அதிகமாக வச்சா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த பால்ஸ் வந்து சிபியூவில் உட்காராது, வெளியில் வந்துடும். வெளியில் எகிரி குத்தி ஓடிடும், பக்கத்தில் இருக்க பால்ஸில் போய் ஒட்டிக்கும். அதனால தான் ஹீட் வந்து கம்மியாக வைக்கணும், ஏரும் கம்மியாக வைக்கணும். ரீபால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ க்ளீன் பண்ணிட்டோம். அகெயின் இன்னொரு வாட்டி வந்து நம்ம பேஸ்ட்டு போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். பால்ஸ் வந்து என்ன ஆகுனா, இப்போ ஸ்டென்சிலில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, லைட்டாக சைடில் வந்து நகர்ந்துருக்கும். இப்போ நம்ம ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அந்த பால்ஸு அதே இடத்துல போய் உக்காந்துரும். அதனால தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது. இப்போ வந்து ஹீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஐசியை ப்ளேஸ் பண்ணணும். லைட்டாக பேஸ்ட் போடுங்க, ரொம்ப பேஸ்ட்டு போடாதீங்க. பேஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா நம்ம சிபியூ வச்சதுக்கப்புறம் நகர்ந்து போயிடும் அந்த லிக்விடில். பேஸ்ட்டு போட்டு சிபியூ வச்சுருங்க. கரெக்டான பொசிஷன் பார்த்து வைங்க. நம்ம சிபியூ எடுக்கும் போது என்ன பொசிஷன் எடுத்தோமோ அதே பொசிஷன் தான் வைக்கணும். மாற்றி வச்சோன்னா நம்மளுக்கு வேலை செய்யாது. சம்டைம்ஸ் வந்து இன்னர் போர்டும் ஷார்ட் ஆகிடும், அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எப்போவுமே எல்லா சிபியூ எல்லா ஐசிஸ்லேயும் வந்து பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க, எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு அதை பார்த்து வேலை செய்யுங்க. இல்லைனா வந்து நீங்கள் வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐசியை கழட்டிட்டு மறுபடியும் ஃபோட்டோ பார்த்தே வைங்க. சிபியூ வச்சாச்சு. மொபைலை இப்போ ஃபுல் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு பார்ப்போம். மொபைல் ஆன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன் ஆயிடுச்சு. நம்ம சிபியூ கரெக்டாக வச்சுருக்கோம். இது கண்டிப்பாக வேலை செய்யும். இதே போல் தான் போக்கோ X2, Note 9 Pro Max எல்லாமே இதே கம்ப்ளைண்ட் வரும். நிறைய மாடல்ஸில் SM7150 இருக்கிற ஐசி சிபியூ வந்து இந்த கம்ப்ளைண்ட் தான் வைக்கும். என்னென்ன கம்ப்ளைண்ட்னா, டச்சு, நெட்வொர்க்கு, இயர் ஸ்பீக்கர், ரிங்கர், மைக்கு, கேமரா, இது 4 கம்ப்ளைண்ட்டும் வச்சுது அப்படின்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சிபியூ ரீபால் பண்ணிட்டா வேலை செஞ்சிடும். கேமரா, ஃப்ரண்ட் கேமரா வந்துருச்சு. இப்போ ரிங்கர் செக் பண்ணிடுவோம். ரிங்கரும் நல்லா வேலை செஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.